Pantaloon Saima Best Comedian Tamil Award. To present this award, I'd like to call Ovia again back on stage. And the winner is... Okay, Pantaloon Saima Best Comedian Tamil goes to Yogi Babu Kolamavu Kogila. பிரதர், இனி நிறைய பேர் என்கிட்ட சொன்னது நாங்கள் வந்ததே யோகி பாபு பார்க்கறது தான் அப்படின்னாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? எப்பவுமே அவங்ககிட்ட நம்ம விசுவாசமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கத்தார், இந்த அவார்ட், இந்த படத்தை பற்றி, உங்கள் கேரியர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த அவார்டு என் கைக்கு வர்றதுக்கு காரணமாக அந்த கோலமாவு கோகிலா டைரக்டர் நெல்சன் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சிடறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த அவார்டு வந்து சைமா அவார்டு வந்து 2வது வருஷம் வாங்குகிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. மோகன்லால் சார் நான் வர படங்களில் தான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக அவர் முன்னாடி அவார்டு வாங்குகிறேன். ரொம்ப ஹாப்பி சார். சிவகார்த்திகேயன் சார் தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து கோலமாவு கோகிலா வந்து சிவகார்த்திகேயன் தான் சொன்னார். சீமராஜா பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இதுமாரி குரு என் நண்பர் ஒருத்தர் படம் பண்ணுறாரு, பண்ணுங்க அப்படின்னு. சரி, கண்டிப்பாக பண்ணலாம். எப்போ வழக்கம் போல் ஏதாவது ஒரு காமெடி கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் நான். என்ன குரு என்ன மேட்ரு பண்ணுறேன் அந்த படத்தில் அப்படின்னா, ஒரு த்ரோட்டு கேரக்டர் ரோல் யார் பேரா பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னாரு. யார் அப்படின்னா, நயன்தாரா மேடம் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஏன்பா என்னென்னா கலாய்க்கிறீங்களா அப்படின்னா, இல்லை கதை வந்து ஓகே ஆகிடுச்சு, அவங்ககிட்ட பேசிட்டோம், அவங்களும் வந்து அவர் டேட்டு வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. சரி, ஓகே. படம் ஸ்டார்ட் பண்ணி படம் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் நைட்டு ஒரு 2:30 மணிக்கு அனிருத் சார் ஸ்டுடியோலேருந்து நெல்சன் ஃபோன் பண்ணாப்புல. என்னங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு பாட்டு அனுப்பிச்சிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா பாட்டு நல்லா இருந்தது. என்ன தலைவானு, இதுதான் நீங்களும் நயன்தாரா மேடம் ஆட போகிறீங்க அப்படின்னு. என்கிட்ட கேட்டியே அவங்ககிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, இல்லை தலைவா, ஸ்டெப்புக்கு இப்போலாம் பெருசாக இருக்காது, உங்களோட லவ் மூமெண்ட்டை வந்து வெறும் மாண்டேஜிலே காட்டிடுங்க அப்படின்னாரு. அது மக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பட்டி தொட்டி எல்லாம் பறந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி நெல்சன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிவா சார். சிவா சார் நானும் சுமோவில் சிவா சார் வந்து ஒரு ஹீரோ மட்டும் கிடையாது. பிரதர் வேணாம் பிரதர், அப்புறம் பேசிக்கலாம். அது வேற படம், அது அப்புறம் பேசிக்கலாம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ பிரதர். எங்கம்மா பிஸ்கட் பாக்கெட்டு? கொடுத்தீங்க. Thank you, Ovia. Thank you so much. Please welcome on stage Mr. Vivek Krishnani, Managing Director, Sony Pictures Entertainment India, and Mr. Vishnu Induri, Managing Director, Vipri Media, promoters of Saima and CCL. Please welcome them with a huge round of applause. Pantaloon Saima Best Debut Director Tamil. இந்த அவார்டை வந்து கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி இங்கே இருக்காங்க. Announce the award winner please. Pantaloon Saima Best Debut Director Tamil goes to Nelson Kolamavu Kogila. டைரக்டர், எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்றது. ஃப்ரம் லாட் ஆஃப் ஒர்க். உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? என்னது? இல்லை உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. பட் இந்த டெபியூ அவார்ட் இது ஆல்வேஸ் இல்லை. நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இதில் வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது வந்து மிஸ்டர் அனிருத். ஏன்னா நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் அவரோட ஸ்டுடியோவில் தான் போய் உட்காந்துருப்பேன். போர் அடிக்கும் போதெல்லாம் உட்காருவேன். ஆனால் டெய்லி எனக்கு போர் அடிக்கும். ஸோ அப்படியே பார்த்தார் அவர், இவன் என்ன டெய்லி இங்கே வந்து உட்காந்துருக்கான், இவனை ஏதாவது எப்படி இங்கேருந்து கிளப்புறதுன்னு டிசைட் பண்ணி, நெல்சன் நீங்கள் ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது, ஏதாவது இப்போ கதை எழுதிடுவாங்க அப்படின்னாரு. பரவாயில்ல, நம்மளோட இவர் அதிகமாக நம்புறாருன்னு சொல்லி ஒரு கதை எழுதலான்னு போய் ஒரு 2 monthsக்கு அப்புறம் திருப்பி அவர் ஸ்டுடியோக்கே போனேன். போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு கதை எழுதி முடிச்சிருக்கேன், வெரி குட் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ உள்ளே போயிட்டார். ஏன்னா இந்த வெரி குட்டுக்காக நான் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் போனவர் ஒரு 5 minutesல திருப்பி வந்தார். வந்துட்டு, நெல்சன் இந்த மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் பேசியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் கதை சொல்லுங்கள், பரவாயில்ல ரொம்ப ஆக்டிவாக இருக்காருன்னு சொல்லி
சரி அவருக்காக போய் கதை சொல்லலான்னு போய் அது அப்படியே அங்கங்கே தான் ஆகி போயிடுச்சு. பேரலாக ஒரு நாள் வந்து என்ன விக்கிக்கு ஃபோன் பண்ணேன். விக்கிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விக்கி மீட் பண்ணோம், உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். வந்த என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா அப்படின்னா, இல்லை இப்போ சொல்லியா வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதனால் வாங்க அப்படின்னு சொல்லி கதை சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் கதை ரொம்ப நல்லா இருக்கு, நான் கருத்தெல்லாம் கேட்கல, இந்த கதையை மேடம் கிட்ட சொல்லணும், நயன் மேடம் கிட்ட, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. பட் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக இருந்ததுனால இமீடியட்டாக அடுத்த நாளே இப்போ நான் மேடமை மீட் பண்ணேன். நயன் மேம் மீட் பண்ணி கதை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் சும்மா ஒரு அவுட்லைனாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி அதுக்கு முன்னாடி படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கோலமாவு கோகிலா. என்னது கோலமாவு அப்படின்னா, இல்லை நீ ஃபுல் கதையை சொல்லு அப்படின்ட்டாங்க. சரி அதுக்கப்புறம் ஃபுல்லாக கதையை சொன்னதுக்கப்புறம் நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அனிருத் அண்ட் நயன் மேம்க்கு வந்து பெரிய தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ சைமா அண்ட் தேங்க்யூ சன் டிவி எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் த ஹோல். தேங்க்யூ நெல்சன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் யாருன்னா ரொம்ப போர் அடிச்சு டைரக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் கோ அண்ட் சிட் இன் அனிருத் ஸ்டுடியோ. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. இல்லை ஆல்ரெடி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ. அப்படியே போர் அடிச்சு உட்காந்துருக்காரு, அனிருத் வெளியில் உட்காந்துருக்காப்புல. அதுக்கடுத்தது நம்ம நயன்தாரா மேடம் வந்து நம்ம டேட்டு வேணும் அப்படின்னா, இல்லை பாவம் நீங்கள் ஆல்ரெடி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. சரி இல்லை அவர் நம்ம பிரதர், அதனால வெரி ஸ்வீட் பாய். வெரி ஸ்வீட் பாய். ஆமாம், நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய உதவிகள் தடைப்படும். அதை அப்படியே விட்டுருங்க, என்னால் அந்த பாதிப்பு வேணாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Congratulations.